வார்த்தை ஒரு டயலாக் கூறேன், ஏன் பாஸ் நம்ம கூட்டியும் கொடுக்குறோம் அதை காட்டியும் கொடுக்குறோமா அப்படிம்பாங்க. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான். அங்கே உள்ளே போனால் ஏகப்பட்ட சீரியல்கள் எல்லாமே அறகுறையாக இருக்குது. கேட்டால் சமூகத்தில் நடக்குது, அவங்க இயற்கையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. அதில் எல்லாமே உங்களுக்கு மாற்றம் வேணுங்கிறக்க மக்களே மனசு மாறி சரி இதே நம்ம பார்ப்போம்னு மாறிட்டாங்களா, இல்லை கலாச்சார சீரியல்னு சொன்னவங்களாம் அடங்கி போய் அவங்களும் அந்த ரசிகர்களாகவே மாறிட்டாங்களா? பிக் பாஸ் முதல் சீசன் ஆரம்பித்தப்ப ஏகப்பட்ட கண்டன குரல் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இது தமிழ்நாட்டுக்கே சீரழிவு, மற்ற மாநிலத்தில் நடக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போலாம் வரலாமான்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டன குரல் ஏற்பட்டுச்சு. எல்லா பேருமே போர்க்குடி ஏற்றுனாங்க, ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினாங்க, இந்த சீசன்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் 7 சீசன் வரைக்கும் கமலஹாசன் தொகுத்து வழங்கினார். இப்போ அதுக்கு பின்னாடி வர சீசனில் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அந்த சேனலில் எப்படி விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா, மக்களே ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்களாம். 10வது சீசன் வரப்போகுது, எப்போ வருதுன்னு சொல்லி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களாம். அப்போ மக்கள் எப்படி அது விருப்பத்தோடு எதிர்பார்க்குங்கிற மாதிரி சேனலே கொண்டு வந்துட்டாங்க. மக்களும் அந்த இது பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே இது வரைக்குமே ஒரு கண்டன குரலோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே இல்லையே. எப்படி இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அவங்க யாருமே சொல்லவும் இல்லை, ஒன்றும் பேசவும் இல்லை. ஆனால் ஒரு படத்தில் தனுஷ் சார் நடித்த படத்தில் விவேக் இருப்பார். விவேக்கு கூட 2 பேர் இருப்பாங்க. விவேக் ரவுடி மாதிரி தன்னை பில்டப் பண்ணி காமிப்பார். அதில் விவேக் கூட இருக்கிறவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது இந்த பொது வழியில் நான் சொல்கிறது தவறா சரியாங்கிறது தெரியல, ஆனால் தவறாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்குங்க. அதில் ஒரு வார்த்தை ஒரு டயலாக் கூறேன், ஏன் பாஸ் நம்ம கூட்டியும் கொடுக்குறோம் அதை காட்டியும் கொடுக்குறோமா அப்படிம்பாங்க. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான். அங்கே உள்ளே போனால் ஏகப்பட்ட சீரியல்கள் எல்லாமே அறகுறையாக இருக்குது. கேட்டால் சமூகத்தில் நடக்குது, அவங்க இயற்கையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. அதில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இந்த சீசனில் நடச்சு எல்லாமே ஜோடியாகி ஏகப்பட்ட பிரச்சனையாகி ஏகப்பட்ட பேர் ஒன்றா இருக்காங்க. சில பேர் அந்த சீசனோட அப்படியே அதிலே பிரிஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் அங்கே பிக் பாஸில் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லா பேருமே எதிர்பார்ப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சேனல் சொல்லுது. இது வரைக்கும் யார் எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் வரல. ஆனால் எல்லா பேரும் பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனி பாருங்கள், யூடியூப்பில் இந்த யூடியூப்காரங்களில் ஒரு சில பேர் பல நிகழ்ச்சி போடுறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, ஆன்மீகம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் வந்துட்டால் இதுக்குன்னே சில சேனல் அப்படியே மொயின்னு முச்சிருது. அதுக்குன்னு அந்த அவங்க நடக்கிற நிகழ்ச்சியை தொகுத்து அதில் வியூஸ் கூட்டிக்கிறாங்க, அதில் ஒரு வருமானம் பார்த்துட்றாங்க. இதுக்குன்னு இருக்கும்போது மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன செய்கிறதுங்க? மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? மாற்றம் வேணுங்கிறக்க மக்களே மனசு மாறி சரி இதே நம்ம பார்ப்போம்னு மாறிட்டாங்களா, இல்லை கலாச்சார சீரியல்னு சொன்னவங்களாம் அடங்கி போய் அவங்களும் அந்த ரசிகர்களாகவே மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம்.